வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அழகழகு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கார்டுலாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சுரேஷையும் விளையாட கூப்பிட அவருக்கு ஒரு கால் வருது ஆஃபீஸ்லன்றதுனால அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிடுறாரு. இதை மதியம் ஒரு மாதிரி ஏக்கத்தோடையே பார்க்குறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, மலர் என்ன பண்ணுறாங்க, ரேவதி வரல இல்லையா இதுக்கெலாம் தீம் பார்க்குக்கெலாம், அதுக்காக ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அத்தையால் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்ல போக, இந்த பீச்சுக்கெலாம் போகணும்னு சொல்லும் போது, நாங்கள் லவ் பண்ணும்போது நீயும் தானே பீச்சுக்கெலாம் வருவேன்னு ரேவதி கிட்ட சொல்ல, ஆமாம் ஆமாம் நான் சுண்டல்லாம் வாங்கி சாப்பிடுவேன்னு ரேவதி உளர, இதை தங்கராஜ் கேட்டுடுறாரு. அப்போது என் தங்கச்சி சாவுக்கு நீயும் தான் காரணமா, அவங்க காதல் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஒரே சண்டை பிடிச்சி அந்த பொண்ணை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, மலர் மதிய தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ சுரேஷ் என்ன பண்ணுறாரு, அன்டைமில் வராரு. துணியெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இவங்க லைட்டு போட்டு பார்த்தா இவர் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாரு. இவங்களும் அமைதியாக படுத்துருவாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, கதிருக்கு ராஜி இது பண்ணியிருப்பாங்க, மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவர் என்ன ஏன் இவ்வளோ கோவமாக பேசியிருக்கா அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி நான் அவள் கூட எக்ஸாமுக்கு போகலன்றதுனால அவள் கோவமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கதிர் முத்துவேல் கிட்ட சொல்கிறாரு. நான் இதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சக்திவேலும் குமாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் போக்க சரியில்லை, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த கதிருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ அவன் கூட தான் போயிருக்காருன்ற மாதிரி வீட்டில் சொல்கிறாங்க. ஆச்சியும் அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ அவன் ஏன்டா அதெல்லாம் பண்ண போகிறான்ற மாதிரி ஆச்சிலாம் சொல்கிறாங்க. அப்போ வடிவு என்ன சொல்கிறாங்க, அவர் வேலை விஷயமா போயிருக்கேன்றார், அவரை நான் நம்புகிறேன், நீங்கள் நம்பலைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்களும் அப்படியே கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, கோமதி என்ன பண்ணுறாங்க, தங்கராஜுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக தடல்புடலாக சமையல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு எல்லாரையும் வச்சுருக்காங்க. அப்போ பாக்யராஜ் அம்மாவுக்கு புதினாலாம் உரிக்கிறதுக்கு வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேவதி தங்கராஜை கூப்பிட்றாங்க, வாங்க அந்த மாதிரி நம்ம விருந்துக்கு போவோம்னா அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா கால் பண்ணாதான் நான் வருவேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே கால் பண்ணி கூப்பிடுவோம், சரி போகலான்னு முடிவு எடுக்கிறாரு. அப்படியே ரேவதியும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.